ஔவையார் வாழ்ந்த காலத்துல பல அரசர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. ஔவையார் அவர்களும் எல்லா அரசர்களுடைய திருமணத்திலையும் பங்கு கொள்வது அவர்களுடைய வழக்கம். அப்படி அவங்க பங்கு பெற்ற ஒரு திருமணத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது என்னன்னா, பாண்டிய மன்னன், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனின் திருமணம். ஔவையார் அவர்கள் அந்த திருமணத்தில் பங்கு கொள்கிறார்கள். ஆனா அந்த திருமணத்தில் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமா இருந்தது. திருமணம் முடிந்த பிறகு விருந்து ஏற்பாடு நடைபெற்றுட்டு இருந்தது. திருமணம் முடிந்த பிறகு ஔவையார் அவர்கள் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா மக்கள் வெள்ளத்துல அகப்பட்டு அவங்கனால நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்ப விருந்து சாப்பிட்டு முடித்து வந்த புலவர்கள்லாம் ஔவையாரை பார்த்து கேட்கிறாங்க, என்ன ஔவையார் அவர்களே, விருந்து சாப்பிட்டாகி விட்டதா, விருந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஔவையாரும் இன்னும் சாப்பிடல. அதற்கான அவங்க ஒரு பாடல் மூலியமாக ஒரு பதில் சொல்றாங்க. உண்டேன் உண்டேன் உண்டேன்னு ஒரு பதில் சொல்லி கடைசியில நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோறு உண்டிலேன். அதாவது, தமிழ் அறிந்த பாண்டிய மன்னன் கல்யாணத்தில் நான் சோறு உண்ட பெருமையை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டத்தில் தள்ளுண்டேன், நெருக்குண்டேன், கடும் பசியால் வயிற்றில் சுருக்குண்டேன், ஆனால் சோறு மட்டும் உண்டிலேன் அப்படின்னு நகைச்சுவை ததும்ப ஒரு பாட்டால் பதிலளிக்கிறாங்க.